டாக்டர் சர்வபள்ளி ராதாகிருஷ்ணன். டாக்டர் சர்வபள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்கள் ஒரு சிறந்த பேராசிரியர், அரசியல்வாதி, தத்துவ ஞானி ஆவர். இவர் சுதந்திர இந்தியாவில் முதல் குடியரசுத் துணைத் தலைவரும் இரண்டாவது குடியரசுத் தலைவரும் ஆவர். சர்வபள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்கள் 1888ஆம் ஆண்டு செப்டம்பர் 5ஆம் நாள் திருத்தணி அருகே உள்ள சர்வபள்ளி என்னும் கிராமத்தில் ஏழை குடும்பத்தில் பிறந்தார். இவருடைய தந்தை சர்வபள்ளி வீரசாமி, தாயார் சீதம்மா. இவருடைய மனைவியின் பெயர் சிவகாமம். இவர்களுக்கு 5 பெண் குழந்தைகள் மற்றும் ஒரு ஆண் குழந்தை இருந்தார்கள். ஏழை குடும்பத்தில் பிறந்ததால் அவரது கல்வியை உடவத்தோகல் மூலமாகவே தொடர்ந்தார். இவரது பட்டப்படிப்பு தத்துவத்தை முதல் பாடமாக எடுத்து அதில் இளங்கலை மற்றும் முதுகலை பட்டமும் பெற்றார். இவர் நீண்ட காலமாக தத்துவ பேராசிரியராக பணியாற்றி வந்தார். இவரது இந்திய தத்துவ என்ற படிப்பானது தலை சிறந்த படிப்பாகும். இந்திய கல்வி முறையின் தேவையை பூர்த்தி செய்யவும் சிறப்பான கல்வி திட்டங்களை வடிவமைக்கவும் ராதாகிருஷ்ணன் குழுவின் பரிந்துரைகள் பெரிதும் உதவின. 1952 இந்தியாவின் முதல் துணை குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். 1954 இந்திய அரசு இவருக்கு பாரத ரத்னா விருது வழங்கி கௌரவித்தது. 1962 இந்தியாவின் குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுத்தார். 1967 ஜனாதிபதி பதவியிலிருந்து ஓய்வு பெற்றார். பல்வேறு சாதனைகள் படைத்த இவர் 1975 ஏப்ரல் 17ஆம் நாள் சென்னையில் காலமானார். ஆசிரியராக பணியை தொடங்கி எண்ணற்ற டாக்டர் பட்டங்கள் மற்றும் ஜனாதிபதி பதவியை அடைந்த டாக்டர் ராதாகிருஷ்ணன் பிறந்த நாளை நம் அனைவரும் ஆசிரியர் தினமாக கொண்டாடி வருகிறோம். தனது ஆசிரியர் பணியை வெறும் தொழிலாக பார்க்காமல் சேவையாக